வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சோயா சாஸ், வினிகர் இது ரெண்டுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்ல டேஸ்டியாக நல்லா வரும். முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போதும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 முட்டை உடைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நைஸாக நீங்கள் கிளறி விட்டுட வேண்டாம். அந்த பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸும் பண்ண போகிறோம். அதனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் எண்ணெய். இப்போது இது கூடவே 3 பூண்டு பற்கள் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போது பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கிற நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கோஸு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே மஷ்ரூமும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது போட்டு பண்ணிக்கலாம். பட் பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ் இதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போது இது கூடவே நம்ம வடித்து எடுத்துருக்கிற சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் நெத்து பதத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க சாதத்தை. சாதம் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த க்ரீன் ஆனியன் இருக்குங்களா, அதுவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகுத்தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த சாதம் ரொம்ப காரமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதனால் மிளகுத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த முட்டை பொடி மாசையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு குறைவாகவே கிளறி விட்டிங்கன்னா போதும். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான முறையில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.